விஷன் 9 சினிமாவிற்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது கருடன். சூர்யாவுடைய நடிப்பில் சசிகுமார், உன்னி முகுந்தன் எல்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். ஸோ படத்துடைய கதை என்ன? ஸோ படத்துடைய கதை 2 நண்பர்கள், அந்த 2 நண்பர்களுக்கு நடுவில் வருகின்ற மண், பெண், பொன் ஆசையினால் நடக்கிற விஷயங்கள். ஸோ அதனால் நல்லவர் எப்படி கெட்டவராக மாறார், ஸோ நட்பு எப்படி பணாலாகுது, இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் கொதித்து எழுகிற ஒருவர் ஸோ நியாயத்தை நிலைநாட்டினாங்களாங்கிறது தான் படத்துடைய விஷயமே. ஸோ இது ஒரு ஃபார்முலா கதை, இது ஒரு மசாலா ஃபார்முலா கதை தான். பட் பெர்ஃபார்மன்ஸ் லெவலில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் படத்தில் வருகிற ஒவ்வொரு காட்சியும் சரி எல்லாமே விறுவிறுப்பாகவும் அற்புதமாகவும் பண்ணியிருக்கார் துரை செந்தில்குமார். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா துரை செந்தில்குமார் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தனுஷை வச்சு 2 ஹிட்டு, அப்புறம் சிவகார்த்திகேயன் வச்சு ஒரு 2 ஹிட் கொடுத்த ஒரு டேரக்டர் தான். காக்கி சட்டை எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஸோ அவருடைய இயக்கத்தில். ஸோ இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் லெவல் சசிகுமார் எப்போதுமே அந்த ஒரு நட்பு ரீதியான விஷயங்களை செட்டிலாக பண்ணியிருப்பார். ஆர்வி உதயகுமார் டேரக்டர், அவரும் ஒரு வில்லனிக் போர்ஷன் ஒன்று பண்ணுறாரு. ஸோ அதுவும் கொஞ்சம் பரவாயில்ல. அதுக்கப்புறம் உன்னி முகுந்தன் அவர் தான் செகண்ட் ஹாஃபில் மேஜராக ஒரு பெரிய வில்லனிக் போர்ஷன் எடுத்து பண்ணுகிற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவர் கை பார்த்தீங்கன்னா என்னமோ தொட சைஸுக்கு இருக்குங்க கை, அந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பாடி. கொஞ்சம் இதில் ஒரு ட்ராபேக் என்னென்னா அவருடைய பேச்சு ஸ்லாங்கில் கொஞ்சம் மலையாள துணி வர்றது கொஞ்சம் ஒரு அன்ஈஸியாக ஒரு கொஞ்சம் விலகி நிற்கிற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துது. மற்றபடி சூரியோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். வடிவுக்கரசி ஸோ அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு நட்பு துரோகமாக மாறும்போது கூட இருக்கிறவன் எப்படி நியாயத்திற்காக போராடி ஜெயிச்சாங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. ஸோ அதனால் படம் நல்லா இருக்குன்னா படம் ரொம்ப அற்புதமான படம். சூரியோட ஒவ்வொரு ஆக்ஷனும் ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் ஃபிலிம் தான் இது. எந்த மாதிரி படமாக இருக்குன்னா இந்த மாதிரி கதைகள் நிறைய வந்திருந்தாலும் இந்த படத்துடைய ஃப்ளேவர் அப்படியே பாலா படத்தை ஞாபகப்படுத்தும். அதாவது உதாரணத்துக்கு பிதாமகன், நந்தா எல்லா படங்களையும் அப்படியே ஞாபகப்படுத்துகிற மாதிரி விஷயங்கள் தான் இதில் இருக்கும். அந்த ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அந்த ஸ்டோரி லைனே பார்த்திங்கன்னா அந்த ஒரு காட்சி மாறதெல்லாம் கொஞ்சம் பாலாவுடைய டச்சஸ் இருக்கும் இந்த படத்தில். படம் பார்க்கலாம்னா ஒரு வாட்டி பார்க்கலாம். ரொம்ப ஒரு சாதாரண ஒரு மசாலா படம் தான் அது. ஸோ சாதாரண மசாலா படம் ஒரு வாட்டி பார்க்கலாம். இதில் மைனஸான ஒரு விஷயம் என்னென்னா இதில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருக்காருன்னும் போது பாடல்கள் எதுவும் எடுபடலை. ஸோ பேக்ரவுண்டு இதெல்லாமே ஓகேயாக இருந்தாலும் பாடல் ஒன்றும் பெருசாக எடுபடலன்னு தான் ஒரே குறை. மற்றபடி செந்தில்குமார் துரை செந்தில்குமார் இதில் வின் பண்ணிட்டார் தான் சொல்லணும். ஏன்னா அது கமர்ஷியலி பிஎன்சி ஆடியன்ஸுக்கு ரொம்ப சூப்பராக பிடிக்கும். ரொம்ப அற்புதமான கதை. ஸோ எல்லோருமே ஒரு வாட்டி தியேட்டரில் போய் வாட்ச் பண்ணலாம். ரொம்ப சொதப்பலாவோ போரிங்காவோ இல்லாமல் பரபரன்னு வேகமாக போகிற ஒரு ஆக்ஷன் பிளாக் படம் தான். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் போய் பாருங்கள் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். விஷன் 9 சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.